வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தில்லி தமிழன். ஓகே, இப்போது வேக்கன்சி வந்திருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே சிவிலியன் போஸ்ட்டு ஏஎஸ்சி சென்டர் சவுத் பெங்களூரில். சரிங்களா, என்னென்ன போஸ்ட்டுக்கு சொல்கிறேன். அரௌண்ட் ஒரு சிவிலியன் கேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டர், பே லெவல் 2. ஓகே, மொத்தம் டோட்டல் 3 வேக்கன்சி. குக்கு மொத்தம் பே லெவல் 2, மொத்தம் ஒரு வேக்கன்சி தான், அதுவும் எஸ்டிக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, அப்புறமா எம்டிஎஸ் அதில் பே லெவல் 1, நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1 தான். ஓகேங்களா, சிவில் மோட்டார் டிரைவர் இட்ஸ் அரவுண்ட் 6 வேக்கன்சி. என்னென்ன இதில் வருது பாருங்கள். எஸ்டிக்கு 4 + எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு கிளீனர் கேட்டிருக்காங்க. அதில் மொத்தம் 2 வேக்கன்சி. அப்புறம் ட்ரேட்ஸ்மேட் லேபர் 8 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா, அப்புறம் ஃபயர் இன்ஜின் டிரைவர் மொத்தம் 3 போஸ்ட்டு. அதில் பாருங்கள், எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 1. ஓகேங்களா, அப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபயர்மேன். ஓகே, மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட் 24 போஸ்ட்டு. 16 யூஆருக்கு 16 போயிடுது. அதில் பிடபிள்யூ1, எக்ஸ் சர்வீஸ்மேனு, மெரிட்டோரியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா, மொத்தமாக யூஆரில். அப்புறமா ஃபயர்மேன் எஸ்சியில் 1 வேக்கண்ட்டு, எஸ்டியில் ஒரு 3 வேக்கண்ட்டு, ஓபிசியில் 2 வேக்கண்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேக்கண்ட். ஓகேங்களா, அப்புறம் லீடிங் ஃபயர்மேன் பார்த்திங்கன்னா பே லெவல் 3. இப்போ ஃபயர்மேனுக்கும் லீடிங் ஃபயர்மேனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது பேசிக் ஃபயர்மேனு, அதை விட கொஞ்சம் மேலே படினா லீடிங் ஃபயர்மேன் தான். ஏன்னா பே லெவல் 3 வருது, அது 2 வருது. மொத்தம் இதில் 14 வேக்கன்சி தான் இருக்குது லீடிங் ஃபயர்மேன். ஆனால் ரெண்டுத்துக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிமிலர் தான். 10th ப்ளஸ் டிப்ளமோ எதனா முடிச்சிருக்கலாம். ஓகே, 10th தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அதில் பாருங்கள், யூஆருக்கு ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் லீடிங் ஃபயர்மேனு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு 11 வேக்கண்ட்டு. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, மெரிட்டோரியல் ஃபர்ஸ்மேனும் 1. அப்புறமா எஸ்டியில் ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. சரிங்களா, மொத்தம் டோட்டல் போஸ்ட் 62. அப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட்டில் பார்த்துங்க எங்கெங்கே இருக்குதுன்னுலாம் இருக்குது. பெங்களூர், பூனே இதெல்லாம் பார்த்து நான் முக்கியமானது நான் ஃபயர்மேன் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஃபயர் எங்கெங்கே இதில் இந்த ஸ்டேஷன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 3 ப்ரிஃபரன்ஸு, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு தேவைப்படும். அந்த ஃபயர்மேனில் பார்த்திங்கன்னா டெல்லி, ஆக்ரா, பியரோ இதுமாரிலாம் இருக்குது. இத்தனை வேகன்சி ப்ரிஃபரன்ஸ் வேணும். சரிங்களா, லீடிங் ஃபயர்மேனில் ஜான்சியில் ஒரு ஜான்சியில் 1. ஓகேங்களா, லீடிங் ஃபயர்மேன் பாருங்கள், அது பாருங்கள் 3 வேக்கண்ட் இருக்குது. மிஸ்ஸர மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல் இதை நீங்கள் மேப்பில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஜோன் எங்கே கிடைக்கணும் நீங்களே தெரிஞ்சிடும் ஒரு ஐடியா. சரிங்களா, இதுதான் பேசிக்கு. அப்புறம் மீதி டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். இப்போது அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் முதல்ல. இதுக்கு தேவையானது மொத்தம் 7 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது. மொத்தம் 7. 2 அது என்வெலப்லேயே வச்சு அமைக்கணும். அதே போல் என்வெலப் கவர் மொத்தம் பெரிய என்வெலப் கவர் 1, 2 என்வெலப் சின்ன என்வெலப் கவரு. அப்புறமா அந்த 2 சின்ன என்வெலப்பில் 25 ரூபீஸ் ஸ்டாம்பு ஒட்டணும். அந்த சின்ன என்வெலப்பில் 2 சின்ன என்வெலப்பில். ஏன்னா இப்போ நான் இந்த பிடிஎஃப் இருக்குது, இது வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், எல்லாம் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் எழுதுறீங்க, இதை பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் குவாலிஃபிகேஷன் எழுதுறீங்க. ஓகேவா, இதில் 10th அதுக்கப்புறம் ஐடி என்ன படிச்சிங்களோ அது போர்டு மார்க் எல்லாமே எழுதுறீங்க. மேலே ஓபிசி எல்லாமே எழுதுவீங்க. இது தெரியாதெல்லாம் டேஷ். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சொன்னால அதே போல் எந்தெந்த ஸ்டேஷனில் எந்தெந்த வேக்கன்ட் வருது அதான் எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் இந்த மாதிரி தான் எழுதணும். நீங்கள் ட்ரேடு ப்ரிஃபரன்ஸ் எழுதக்கூடாது. இது போஸ்டிங் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா என்னென்ன இருக்கணும் அது. ஓகேங்களா, அப்புறமா டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சர் இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா, அதே போல் இது கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த 7 ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும் அது கீழே உங்கள் ஃபாதர் நேமும் எழுதிடணும் பேக் சைடு. சரிங்களா, அந்த 2 ஃபோட்டோவில் வைக்கணும். ஏன்னா செல்ஃப் அட்ரஸ் பாருங்கள் 1. அப்புறமா என்வெலப் பாருங்கள், அதில் பாருங்கள் அதை சொன்னல ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 என்வெலப்லேயும் டியூட்டி ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி அப்புறம் அதையும் வச்சு அனுப்பிச்சிக்கணும். அப்புறம் செல்ஃப் அட்ரஸ் எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேவையானது ஆதார் கார்டு, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு வேணும். அப்புறமா நேட்டிவிட்டி, ஓபிசி எல்லாமே கொடுத்துட்டேன். அப்புறம் ஆதார் கார்டு வேணும். 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் ஐடி டிப்ளமோ வந்தால் டிப்ளமோ.
ஓகேங்களா. இதெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும். அப்புறம் பேன் கார்டு கேட்டிருக்காங்க. பட்டு தெரில கேட்டிருக்காங்க. பட் அதையும் கொடுத்து அம்மிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அப்புறமா இது வந்து டூப்ளிகேட்டு வந்து மொத்தம் இதுவே 4 வந்துடும். ஒன்று இதை பாருங்கள், அப்ளிகேஷன் வெதர் ஃபிசிக்கலுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அதுக்கு தான் வருது. இது பாருங்கள், இதெல்லாம் அதே போல் அது கீழே நாட் டு பி ஃபில்டு பை கேண்டிடேட், அதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. அதே போல் ஃபோட்டோ ஒட்டிட்டிங்கன்னா அது மேலே சிக்னேச்சர் போடணும். ஃபோட்டோ மேலே பாதி இருக்கணும், பேப்பர் மேலே பாதி சிக்னேச்சர் போகணும். அதுதான் செல்ஃப் அட்ரஸ்ட். ஓகேங்களா. அப்புறம் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிருங்க. அப்புறம் ரிப்போர்ட்டிங் அப்போ தான் எழுதணும். அப்புறம் சிக்னேச்சர் போட்டுருங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தான் இதை ஃபில் பண்ணணும். ஈஸி தான் ஃபில் பண்ணுறது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதை ஈஸியாக நான் ஸ்க்ரோல் பண்ணி போகிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். சிம்பிள். அதே போல் நாட் டு பி ஃபில்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. என்ன கேட்டகரினா ஓபிசினா ஓபிசி, யூஆர்னா யூஆர், எஸ்சிஎஸ்னா எஸ்டி, இடபிள்யூஎஸ்னா எதுனா எழுதுங்க. சரிங்களா. மொத்தம் 7 ஃபோட்டோவில் 5 ஃபோட்டோ இதுக்கே ஒட்டிக்கிறதுக்கு, இந்த இது ஒட்டுறதுக்கே போயிடும். சரிங்களா. அப்புறமா கேட்குறேன் பாருங்கள், ஓபிசி கேண்டிடேட் வந்தீங்கன்னா இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் நேம் எழுதணும். அப்புறம் உங்கள் அப்பா பேர், நீங்கள் இருக்கிற இடம் இல்லை வருஷம், எத்தனை வருஷமாக அங்கே தங்கியிருக்கீங்க, இந்த வில்லேஜ், டிஸ்ட்ரிக்கு, இது எல்லாமே எழுதிட்டு இந்த கம்யூனிட்டின்னு எழுதணும். இந்த கம்யூனிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அந்த டேஷில். சரிங்களா. அப்புறம் சிக்னேச்சரு, உங்கள் நேம் கீழே எழுதணும், டேட்டு. இது வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் எக்ஸர்சைஸ் பண்ண மட்டும் தான் இது, இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும் இந்த ஒரு பேப்பரை. சரிங்களா. இதுதான் என்வலப், பெரிய என்வலப் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒட்ட வேண்டிய முக்கியமான இது. அதில் என்னென்னா இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் த அப்ளிகேஷன், போஸ்ட் வந்து என்ன ஃபயர்மேன்னா ஃபயர்மேன், என்ன கேட்டகரியில் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சன்டேஜ், உங்களுக்கு பர்சன்டேஜ் வருது. நீங்கள் பாருங்கள் 50க்கு அப் டு 50க்குள்ளே இருந்தீங்கன்னா, 50 வரைக்குமே இருந்தீங்கன்னா ரெட் பெனில் எழுதணும். 51லேருந்து 60 வரைக்கும் தான் ப்ளூ பென்னு. 61க்கு மேலே இருக்கிறவங்களாம் பிளாக் பெனில் எழுதணும். அப்புறம் சிக்னேச்சர் போட்டுருங்க. அப்புறம் இங்கே உங்களோட அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ், அப்புறம் ஸ்டாம்ப், ஸ்பீட் போஸ்ட்டாக, நார்மல் போஸ்ட்டாக, என்ன போஸ்ட் பண்ணுறீங்களோ, ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக எல்லாமே நீங்கள் போட்டு அமைக்கணும். சரிங்களா. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதுதான் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். வேறு எனி டவுட்? முக்கியமானது, எல்லா பேப்பர்லேயும் சிக்னேச்சர் போடணும் முக்கியமாக. சரிங்களா. Any doubt? Thank you for watching this video. Subscribe my channel, bell icon plus if உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Thank you.